நமச்சிவாயம் நமச்சிவாயம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாராகி ஆசீர்வாதம். வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனி பெயர்ச்சி, இந்த பேரை கேட்ட உடனேவே நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. சூப்பர் ஸ்டார் சொல்கிறவர் இந்த பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதில்லை. அப்போ இந்த சனி பெயர்ச்சி என்ன செய்ய போகுது? ஏற்கனவே திருக்கணிதப்படி மீன ராசிக்கு சனி பகவான் வந்துட்டார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ 2025 போன ஜனவரியில் 17ஆம் தேதி அன்றைக்கே சனி பயிற்சி, திருக்கணிதப்படி சனி பயிற்சி நடந்து அவர் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வந்துட்டார். ஆனால் இந்த திருக்கணிதப்படி நம்ம பார்த்து ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். திருக்கணிதப்படி மீனராசிக்கு வந்துட்டார். நீங்கள் உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு மனக்குழப்பம், இல்லைனா ஒரு மிகப்பெரிய கஷ்டம், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். ஒரு ஜோதிடரை பார்க்குறீங்களா, ஜோசியரையே பார்க்கல, நீங்கள் போய் சாமிகிட்ட வேண்டுறீங்க, ஒரு விளக்கேற்றணும், ஒரு அர்ச்சனை பண்ணணும். எங்கே போவீங்க? கோவிலுக்கு தான் போகணும். அந்த கோவிலில் இப்போ நடக்க போகிற வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அவங்கள பொறுத்தவரையிலும் இன்னும் சனி பயிற்சி நடக்கலை. அப்போ இந்த வாக்கியப்படி நடக்கக்கூடிய திருநள்ளாறு சனி பயிற்சி தான் உண்மையான, அதாவது இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் உண்மையான சனி பயிற்சியாக நடைபெறுகிறது. நீங்கள் ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டும் எனில் இந்த சமயத்தில் இந்த சனி பயிற்சியை பேசிக்காக கொண்டு செய்தால் தான் அந்த பரிகாரங்கள் கூட ஜெயிக்கும். இதுக்கு முன்னாடி நான் 2 ஹோமம் பண்ணியிருக்கேன், 3 ஹோமம் பண்ணியிருக்கேன். அது செஞ்சது வீண் போகாது. அது ஏதாவது ஒரு சமயத்தில் அவங்கள காப்பாற்றும். ஆனால் இந்த சனி பயிற்சிக்கான பரிகாரமாக முன்னாடி செஞ்சுருந்தால் அது பலிக்காது. அப்போது திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி பாம்பு பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனி பயிற்சி. ஸோ மார்ச் 6ஆம் தேதி காத்தால 8:15 மணிக்கு 8:20 மணிக்கு நடைபெறுகிறது. புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து 4வது பாதம் மீன ராசிக்கு சனி பகவான் பிரவேசமாகிறார். 8:25க்கு திருநள்ளாறில் தீபாராதனை நடைபெறும். எல்லாரும் டிவியில் பாருங்கள், சந்தோஷமாக சனி பகவான் இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்பாக பூன்முலை நாயகி அம்பாசு மீது தர்பாரண்யேஸ்வரர் சிவபெருமான் நினைத்து போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகல பாகமார்த்த பைங்கல் வெண்ணேற்றி அண்ணல் பரமேட்டி நாகமார்த்த தோளுடையன் மேயது நல்லாரே அப்படின்னு அந்த பாடல்கள் முடியும். அந்த தேவாரத்தில் வந்து ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடல் அது. ஸோ திருநள்ளாறு சனி பயிற்சி இந்த நாள் யாராருக்கு என்னென்ன மாற்றம் வரப்போகுது? ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிடங்கள் காமனான இன்ட்ரோ பேசியிருக்கிறேன். 12 ராசிக்கும் காமனான ஒரு இன்ட்ரோ பேசியிருக்கிறேன். அப்புறம் அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத செகண்ட் போர்ஷனில் நான் பேசியிருக்கிறேன். கடைசியில் எண்டு கார்டு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தனித்தனியாக பாருங்கள். அதுதான் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து 2.5 வருஷத்துக்கான ராசி பலன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சனி பெயர்ச்சி என்ன காமனாக சப்ஜெக்ட் என்ன? மகர ராசி அன்பர்கள் கம்ப்ளீட்டாக இந்த 7.5 சனியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. மகர ராசிக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. கும்பராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடியுது. மீன ராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி ஆரம்பிக்குது. புரியுதா? மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம். அதே போல் மேஷ ராசிக்கு ஃபஸ்ட்டு 7.5 சனி முதல் 2.5 வருடங்கள் 7.5 சனி ஆரம்பம். ரிஷபராசி சனியுடைய பார்வையால் பாதிக்கப்படுகிறார்கள். ரிஷபராசிக்கும் பிரச்சனை தான். மிதுனம் கடகம் ஒன்றும் இல்லை. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி 100% ஆரம்பம். சிம்ம ராசி ஆனாலும் சிம்ம லக்னம் ஆனாலும், ஏன்னா சிம்ம ராசியில் தான் நிறைய அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய குடும்பங்கள்லாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் தான் இருக்காங்க. கன்னி ராசிக்கு கண்டகச்சனி, துலாத்துக்கு ஒன்றும் கிடையாது, விருச்சிகத்துக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. தனுசு ராசி கவனம் தேவை. அவங்க பாருங்கள், அர்த்தாஷ்டம சனி 10 தொழில் ஸ்தானம் சனி பார்க்குறாரு, கவனம். அப்போ பாருங்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு. இந்த 7 ராசி அன்பர்களும் எல்லா இடத்திலும், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, குடும்பத்தில், வெளியில் பழகக்கூடிய இடங்களில், கொடுக்கல் வாங்கல, ஃபினான்ஸ் பிஸ்னஸில், டிரான்சாக்ஷனில், பேசக்கூடிய வார்த்தைகளில், போடக்கூடிய கையெழுத்தில்,
கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வேலை செய்கிற இடத்துல நிம்மதி, குடும்பத்தில் ஒரு நிம்மதி, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், இல்லை காதலர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லா இடத்துலையும் அந்த அந்த ஒரு நிம்மதி வேணும். மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். சனி பயிற்சினாலே அந்த மனக்குழப்பம் தானே. அந்த குழப்பத்தில் தான் சனி பகவான் தப்பு பண்ண வைப்பார். அப்போ இந்த 7 ராசிகளும் பரிகார ராசிகளாக அமைகின்றன. அப்போ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மார்ச் 6ஆம் தேதி நம்முடைய வாராகி பீடம் சார்பாக சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. உலகம் முழுவதும், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய குடும்ப பெயர்களை இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் பதிவு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுக்கான அந்த பிரசாதங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். அப்போ மார்ச் 6ஆம் தேதி இந்த பரிகார ஹோமம் நடைபெறுது. ரொம்ப முக்கியம் இந்த 7 ராசி நண்பர்களுக்கும். மீதமுள்ள ராசிகள் கூட சனி பகவானுக்கு நன்றி சொல்லிக்கலாம். அப்போ வாருங்கள் அன்பர்களே, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போதுன்னு தனித்தனியாக பார்த்து விடலாம். பாருங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, சனி பயிற்சி, அதுவும் திருநள்ளாறு சனி பயிற்சி. ஏற்கனவே இந்த திருக்கணிதப்படி நடந்த சனி பயிற்சியிலேயே சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய டேமேஜ் ஆகிட்டாங்க. நமக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் கூட கொஞ்சம் அப்படி தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நாளைக்கு ஒன்றும் சாப்பாட்டு கஷ்டப்பட போகிறதில்ல, வருமானத்துக்கு கஷ்டப்பட போகிறதில்ல, கடன் சுமைகள் இல்லை. அப்படி லைஃப்பில் செட்டில் ஆனவங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேக்கப் இருக்கக்கூடியவங்க. ஒரு 500 கோடி 1000 கோடி 1,00,000 கோடி பேக்கப் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை எதுவும் கிடையாது. நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு பேர் புகழோட சமுதாயத்தில் நல்லாவே இருப்பாங்கன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு கூட சமுதாயத்தில் அடிக்கடி ஏதேனும் ஒரு அவப்பெயர் தலைகுனிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நிறைய சிம்மராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஆசையாக ஒரு தொழிலை பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் அப்படியே தடுத்து நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். வேலை செய்கிறவங்க டக்குன்னு வெளியில் போயிடலாம், சரியான வேலையாட்கள் அமையாமல் இருக்கலாம், இல்லைனா இந்த பில்டிங் ஓனர் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணலாம், புரியுதுங்களா? இல்லை இவங்களுக்கு இதான ஹெல்த் இஷ்யூஸ் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸே எழுந்திருக்காமல் இருக்கலாம், இல்லை ரொட்டேஷன் இல்லாமல் இருக்கலாம், இல்லை இன்கம் இல்லாமல் இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம். அதே போல் வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக நம்பிக்கையாக இந்த கம்பெனியை விட்டு வேற ஒரு கம்பெனி போயிருப்பாங்க. போன இடத்துல இவங்க என்னன்னா ஒரு கலர்ஃபுல்லாக நினச்சிட்டு போவாங்க. ஸோ அங்கே போனால் அங்கே ஒன்றுமே இருக்காது, புஷ்ஷுன்னு ஆகிடும், காணல் நீராக மாறிவிடும். இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்திலும் அந்தந்த அவங்கவுங்க ரேங்க்குக்கு ஏற்றாற் போல ஒரு சின்ன கடை வச்சுருக்காங்க, ஒரு டீ கடை வச்சுருக்கிறாங்க, ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறாங்க, ஒரு வெல்டிங் ஷாப் வச்சுருக்கிறாங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அல்லது ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறாங்க, ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அல்லது ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு நடத்துகிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற ஏமாற்றங்கள் இருக்கும். அதுவே ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க, பெரிய ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணுறாங்க. சரி, அவங்களுக்கெல்லாம் ஒரு ரொட்டேஷன்ஸு, மெயினாக ரொட்டேஷன் ப்ராப்ளம் வரக்கூடியது. ஒரு மனசில் பயம் ஏற்பட்டு விடும், சம்மந்தம் இல்லாத ஒரு பயம் இருக்கும், ஒரு கில்ட்டினஸ் இருக்கும். என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு கில்ட்டினஸ் இருக்கும், அந்த மன பயம் இருக்கும். அப்போ தொழில் அமைப்புகள், வேலை செய்கிற இடம், உத்தியோகம், இது எல்லா இடத்திலும் ஒரு விதமான மனக்குழப்பங்கள், ஒரு மனசில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆமாம் சாமி இருக்குது, நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு. சிம்ம ராசி அந்த பயம் இருக்குது, கில்ட்டினஸ் இருக்குது, மனசில் ஒரு குழப்பம், டிப்ரெஷன்ஸ் இருக்குது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ஃபியர்னஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ண முடியும், சொல்யூஷன் என்ன, இது எப்படி கிளியர் பண்ணுறது, அதற்கு ஏதேனும் மார்க்கம் உண்டா? அதற்குத்தான் இந்த பரிகாரம். ஒன்றுமில்லை, உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்மராசி என்பர்களே, நடைபெறக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி, திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, முக்கியமான சனிப்பெயர்ச்சி, பரிகாரங்களுக்கான சனிப்பெயர்ச்சி. அப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் எந்த தீமையும் ஏற்படாமல் இருப்பதற்கு, மெயினாக டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், நன்மை நடக்குதோ இல்லையோ பாதிப்பு வராமல் இருக்கணும், அதுக்கு ஒரு பாதுகாப்பு.
அதுக்கு முன்கூட்டியே நாமளே அந்த பரிகார சங்கல்பம் செய்து கொள்வது சிறப்பு. அப்போ உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் சிம்மராசி என்பர்களே, மார்ச் 6ஆம் தேதி இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், உங்கள் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எந்த மாதிரியான கவலைகள், எதிர்கால பற்றிய கவலைகள் அல்லது ஒரு குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நடைபெறக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார யாகத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒன்றில் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த பரிகார ஹோமத்தில் எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு கம்பெனி நேமில் இதை வந்து செய்யுங்க, எங்கள் கம்பெனி நல்லா இருக்கணும், எங்கள் கடைகள் நல்லா இருக்கணும்னு பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அப்போ சிம்ம ராசி என்பர்களே, நடைபெறக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி மிக கவனம் தேவை, அதிக அக்கறை தேவை. நம்ம ஒரு 5வது ராசியாக சிம்ம ராசியை பேசுகிறோம். மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் கவனம் சொன்னோம், மிதுனம் கடகம் நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டோம். அதன் பிறகு மீண்டும் கவனம் தேவைன்னு யாரை சொல்கிறோம்? சிம்ம ராசியைத்தான் நாம் சொல்கிறோம். ஏன்னா இதில் நம்ம பெரிய தலைவர்கள் பூரா இங்கே தான் இருக்காங்க, பெரிய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் பூரா இந்த சிம்மத்தில் தான் இருக்கிறாங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. சார் ஒரு 50,000 ரூபா முதலீட்டில் தொழில் செய்கிறவங்களிருந்து 50 லட்சம் கோடி முதலீடு செய்யக்கூடியவங்க வரலும் சிம்ம ராசியில் தான் இருக்கிறாங்க. 5 லட்சம் கோடி வச்சுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 5,000 கோடி வச்சுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 50 லட்சம் வச்சு முதலீடு பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குடும்பங்கள், அதையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கனிம வளங்கள் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போது இந்த மாதிரி மெயினாக அரசியல் தலைவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள். அப்போ சிம்ம ராசியாக நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? நிச்சயமாக பரிகாரம் பண்ணிக்கிறோம் சாமி, ரைட், ஓகே, பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம், ஹோமங்கள் பண்ணி கலந்துக்கிறோம். அது இல்லாமல் இந்த 2.5 ஆண்டுகளை நீங்கள் கடந்து வரணும். இவ்வளோதான் ரொம்ப சப்ஜெக்ட். 2028 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முழுக்க நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கடந்து வரணும்னு சொன்னால், உங்கள் ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படி நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எந்த சாமி, எந்த சிவபெருமானை நீங்கள் கட்டியமாக பிடிச்சிக்கணுங்கிற ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், அந்த சிவன் ஆலயத்தை தேர்ந்தெடுத்து அதிக வழிபாடுகள் நீங்கள் அதிகமாக நீங்கள் வெளிநாட்டில் இருக்க சாமி நான் எப்படி போக முடியும், நான் வந்து ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், இல்லை கனடாவில் இருக்கேன், இல்லை வந்து ரஷ்யாவில் இருக்கேன், இல்லை ஜெர்மனியில் இருக்கேன், இல்லை யூகேயில் இருக்கேன், யூஎஸில் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கேன், மலேசியாவில் இருக்கேன், யுஏஇயில் இருக்கேன், எனி கண்ட்ரி, அயர்லாண்டு இருக்கட்டும், இஸ்ரேல் ஆகட்டும், டர்க்கி ஆகட்டும், சம்திங் ஏதோ ஒரு உலகத்தில் ஏதோ நான் எப்படி அந்த கோவிலுக்கு போக முடியும்? அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சாமியோடைய படத்தை வாங்கி வீட்டில் வச்சு ஒரு தீபம் போட்டு அதற்குரிய பதிகங்களை, தேவார திருப்பாடல்களை படிப்பீர்களேயானால் அதுதான் பரிகாரமாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு சமம். பரிகாரம் எப்படி கை கொடுக்குதுன்னு பாருங்க. இறை வழிபாட்டு ஒன்று தான் சிம்ம ராசியை காப்பாற்றும். வேற கடனோ மனித சப்போர்ட்டோ தெய்வ சப்போர்ட் தான் உங்களுக்கு தேவை. அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, இப்போ நீங்கள் ஏதேனும் அரசியல் தலைவர்களாக இருப்பீர்களே, ஆனால் அதிகமாக செலவு பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதிகமாக செலவு பண்ணுறத அல்லது இருக்கிறத நம்ம காப்பாற்றிக்கணும், இதை கொஞ்சம் டேமேஜ் இல்லாமல் நம்ம கொண்டு போனோம்னாக்கா அதற்கும் உரிய சில பரிகாரங்களை செய்வீர்களே, ஆனால் நன்மை செய்யும். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார சனிப்பெயர்ச்சியாக அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சியால் கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமண பாக்கியங்கள். மெயினாக இந்த 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்துன்னா, 7.5 சனியில் வீடு கட்டலாமா, 7.5 சனியில் இடம் வாங்கலாமா, கடன் வாங்கலாமா, அல்லது வந்து திருமணம் செய்யலாமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நிச்சயமாக கடன் சுமைகள் அமைவது சிறப்பு. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், உங்கள் ராசிக்கு ஓகே, பட் இது இல்லாமல் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் 7.5 சனியில் ஒரு சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதுவும் சுபிக்ஷமான கடனாக, ஒரு வீடு வாங்குகிறேன், ஒரு நிலம் வாங்குகிறேன், ஒரு ஃப்ளாட் வாங்குகிறேன், அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ போட்டுக்கிறது சிறப்பு.
வண்டி வாகனத்தில் காசு போடக்கூடாது, சனி பகவானுக்கு அது பிடிக்காது. லக்ஸரி லைஃப் கூடாது அவருக்கு, புரியுதுங்களா? அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் ஆர்கிடெக்டு, ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஒரு 50,000 சிறு முதலீடு சொல்கிறேன் நான். ஒரு 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து உங்களுக்கு நஷ்டம் தானே அது ஒரு 2,000 கொடுத்து ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க, 48,000 உங்களுக்கு லாபம். அப்போது ஒரு பிஸ்னஸ் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறது, உங்கள் பணம் வீண் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஆனால் அடிப்படை தேவைகளை நிச்சயமாக கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு காது குத்து வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது, இதெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன கடன், சிறு கடன் வாங்கி செய்வீர்களே, அப்பா அம்மாவுக்கு 60 பண்ணுவது, 70 பண்ணுவது, இதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினா சனி ஒத்துப்பார். லக்ஸரி லைஃபுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். வண்டி வாங்குறேன், வாகனங்கள் வாங்குறேன், பெரிய முதலீடுகள் செய்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். இதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது 7.5 சனியில். இதுக்குத்தான் உங்களுக்கு குரு தேவை, வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை. அதே போல் அன்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள், ஏமாற்றங்கள், காதலில் வரக்கூடிய மறைமுகமான ஏமாற்றங்கள், வெளியில் தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். கணவன் மனைவி காதலர்கள் பிரிந்த உறவுகள், ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருக்கீங்க, அதில் வந்து ஒரு கேப் வந்து போச்சு, திடீர்னு பழகாதன்ட்டாங்க, வேணான்ட்டாங்க, வராதன்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு தடைகள், மனசில் ரொம்ப வலி, ஒரு பெயின் இருக்குமே. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுற சாமி, நான் வேணான்னு தான் சொன்னேன், அவராக தான் வந்து பழகினார், இப்போ வந்து கிடசில் வேணான்ட்டார். இந்த மாதிரியெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள், பிரிவுகள் இருக்குமே. ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நீங்கள் சரியான முறையில் கரெக்டான ஒரு ஜோதிடரை அணுகிய ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து, அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் உண்டு. அதான் உங்களுக்கு நல்ல குரு அமைவார்களே. ஆனால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இந்த 7 ஜனங்கள்லாம் கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்துடுறாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தான் எங்கேயாவது போயிட்டு ஏமாந்துடுறாங்க. அப்போ நிச்சயமாக 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் இதெல்லாம் கர்மா இருந்தால் தான் அந்த நடக்கும், அது பாக்கியம் கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, திருமண யோகங்கள் உண்டு, நன்மைகள் பல நடக்கும். ஸோ மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நடைபெறுகிற இந்த மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இதுக்கு உங்களுடைய பெயர்களையும், உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக, கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ஃபேமிலி ரிலேட்டடாக உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சங்கல்பத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெய் வராகி.